ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது அக்டோபர் 19, 2004 வருஷம் காலை 7 மணி. இந்த ஒரு காலை பொழுதுல கரூர் மாவட்டம் குளித்தலை அப்படின்ற ஊர்ல மீனாட்சி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வேலையை பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டு வேலையை பரபரப்பா பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இப்ப மணி 7 ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயாகணும். எஸ், இந்த மீனாட்சின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து 8 to 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற மணிக்கம்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கேரக்டரை பத்தி சொல்லணும்னா இவங்க ரொம்ப பங்க்சுவாலிட்டியான டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். தினமும் காலையில 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறவங்க கரெக்டா 8:30 ஸ்கூல்ல போய் சேர்ந்துருவாங்க. மறுபடியும் மாலை 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்புறவங்க கரெக்டா 5:30 to 5:45 குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இவங்க தினமும் ஸ்கூலுக்கு எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க டிவிஎஸ் எக்ஸ்எல்ல தான் போவாங்க. அதுவும் இவங்க பங்க்சுவாலிட்டியான டீச்சர் இல்லையா? சோ அதனாலேயே காலையில ரோட்ல டிவிஎஸ் எக்ஸ்எல் சவுண்ட் கேட்டாலே மீனாட்சி டீச்சர் தான் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்றத மக்கள் காதை வச்சு கேட்டே அசால்ட்டா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் டிவிஎஸ் எக்ஸ்எல் சவுண்ட் கேட்டா மீனாட்சி டீச்சர் தான் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்றதையும் மக்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஒரு பங்க்சுவாலிட்டி தான் இவங்களுக்கு எம்மன அமைய போகுது அப்படின்னு அந்த டைம்ல மீனாட்சி டீச்சருக்கு தெரியல. அண்ட் மீனாட்சி டீச்சரோட இன்னொரு கேரக்டர் பத்தி சொன்னா அவங்களுக்கு தங்க நகைனாலே ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலே தன்னுடைய கழுத்துலையும் காதலையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தங்க நகை அணிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி தங்க நகைகளை அணிஞ்சுக்கிட்டே தான் அக்டோபர் 19, 2004 வருஷம் காலை 7 மணிக்கு மீனாட்சி டீச்சர் பயங்கர பரபரப்பா வீட்டு வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. சோ ஒன்ஸ் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சாப்பாடு இப்பெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே வழக்கம் போல காலை 8 மணிக்கு அவங்களோட டிவிஎஸ் எக்ஸ்எல் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்படி வீட்டுல இருந்து கிளம்புறவங்க கரெக்டா 8ல இருந்து 10 கிலோமீட்டர் கடந்தா மட்டும்தான் அவங்க ஸ்கூல்ல போய் ரீச் பண்ண முடியும். அப்படி அவங்க ஸ்கூலுக்கு போற வழியில ஃபர்ஸ்ட் அவங்க கிராஸ் பண்ற இடம் ராஜேந்திரன் வாழைத்தோப்பா இருக்கும். அந்த வாழைத்தோப்பை தாண்டி கொஞ்ச தூரம் போனா திருப்பதி உரக்கடை இருக்கும். அந்த உரக்கடையில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி போனா ரயில்வே கேட் இருக்கும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி சில கிலோமீட்டர் போனா மட்டும்தான் இவங்களுடைய ஸ்கூலே வரும். சோ இவங்க டிராவல் பண்ற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிமோட் ஏரியாவும் இருக்கதான் செய்யுது. அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இது இவங்களுக்கு டெய்லி டிராவல் பண்ற ஏரியா தானே. சோ அதனாலே இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியானால இவங்களுக்கு பெருசா பயமே கிடையாது. அதுவும் இங்கிட்ட இருக்க ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்ச ஊர் மக்கள் தானே. அவங்க நமக்கு என்னத்தை செஞ்சிட போறாங்க அப்படின்ற தைரியத்துல தான் அன்னைக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போறாங்க. சோ அன்னைக்கு டேல ஸ்கூலும் நடக்குது. ஈவினிங் 4:30 ஆகுது. அந்த டைம்ல ஸ்கூல் பெல்லும் ரிங் ஆகுது. ஸ்கூல் முடியவும் செய்து அப்படி ஸ்கூல் முடிஞ்சது அவங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வழக்கம் போல 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனவங்க ஸ்கூல்ல இருந்து ரயில்வே கேட்டையும் கிராஸ் பண்ணிடுறாங்க. ரயில்வே கேட்ல இருந்து திருப்பதி உரக்கடையும் கிராஸ் பண்ணிடுறாங்க. அந்த உரக்கடையில இருந்து அவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். சோ அங்க இருந்து அவங்க வீட்டை ரீச் பண்றதுக்கு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் ஆகுமா? சோ அதன்படி பார்த்தனா இவங்க குறைஞ்சது 5:30 to 5:40 குள்ள அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லையா? ஆனா டைம் தான் டிக்கிங் ஆகுதே தவிர அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. சோ மணி 6 ஆகியும் மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு வரவே இல்ல. சோ ஒன்ஸ் மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே ஜோதி ராமலிங்கத்துக்கு பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஜோதி ராமலிங்கன்றது வேற யாரும் கிடையாது, இவர் தான் மீனாட்சி டீச்சரோட ஹஸ்பண்ட். இவருக்கு தோட்டம் துறவு இருக்குன்றனாலே தோட்ட வேலைகளை பார்த்துட்டு அப்பைக்கப்பதான் வெளியில வேலைக்கு போயிட்டு வருவாப்ல. சோ ஈவினிங் பார்த்தா எப்பயுமே தான் மனைவி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு வந்துருவாப்ல. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி டீச்சர் வருவாங்க, வீட்டு வேலைகளையும் பார்ப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மீனாட்சி டீச்சருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மணி 6 ஆகியும் அவங்க வரல இல்லையா? அதுவும் 6 ஆயிடுச்சு அப்படின்னாலே இருட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ இருட்டிருச்சு அப்படின்னா மீனாட்சி டீச்சர் வர்ற ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? அதுவே அவங்களுக்கு டேஞ்சர் அமைறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனாலேயே ஜோதி ராமலிங்கம் மீனாட்சி வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. சோ வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து அந்த ரோட்ல போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா எய்தாப்ல மீனாட்சி வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டே தான் போயிட்டு இருக்காப்ல. ஆனா என்னதான் அவர் பார்த்துக்கிட்டே போனாலும் திருப்பதி உரக்கடையை தாண்டி ரயில்வே கேட்டை தாண்டி போனாலும் மீனாட்சி டீச்சரை எய்தாப்ல அவரால் பார்க்கவே முடியல. சரி, நம்ம ரயில்வே கேட் வரைக்கும் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் தான ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போயிடுறாரு. அப்படி அங்க போனா அவர் மீனாட்சி டீச்சர் இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்டு அங்க இருந்தவங்க மீனாட்சி வழக்கம் போல 5 மணிக்கே கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கு பக்குன்னு அடிச்சிருது. ஏன்னா மீனாட்சி பாத்தீங்கன்னா வீடு விட்டா ஸ்கூல் விட்டா வீடு இருந்தா எப்பயுமே இருப்பாங்க. அதை தாண்டி எங்கேயும் போறதா இருந்தாலும் கணவர்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இன்னைக்கு மட்டும் நம்மகிட்ட சொல்லாம எங்க போனா அப்படின்னு தெரியாம தான் ஜோதி ராமலிங்கம் பதற்றத்தோட திக்கும் படி நின்று இருக்காரு. ஆனா இப்படி நின்றுட்டு இருந்தா மட்டும் வேலைக்கு ஆயிருமா? நான் கண்டிப்பா ஆகவே ஆகாதுல. சோ எப்படியாச்சும் மீனாட்சி நம்ம தேடி கண்டுபிடிச்சாவணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போறப்ப போற வழியில பாக்குற எல்லாத்தையுமே என்னோட மனைவி மீனாட்சி நீங்க பாத்தீங்களா கேட்டுட்டே போறாரு. அப்படி போறப்ப ரயில்வே கேட்டை ரீச் பண்ணிடுறாரு. அப்படி ரயில்வே கேட்டை ரீச் பண்ணோடனே அந்த ரயில்வே கேட்டை மூடுறவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு என்னோட மனைவி மீனாட்சி ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்டோன்னே அங்க வேலை பார்க்கறோம் டக்குன்னு மீனாட்சி டீச்சர் தானே, அவங்க 5:10 கூட ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே, நான் என் கண்ணால பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவர் அந்த மாதிரி சொல்றதை கேட்டோன்னே அப்ப நம்ம மனைவி ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க, இதை தாண்டி தான் வேற எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற திருப்பதி உரக்கடையை ரீச் பண்றாரு. அங்க ரீச் பண்ணோன்னே அங்க இருக்கிற உரக்கடை கார்ட்ட போயிட்டு எங்க என் மனைவி மீனாட்சி இன்னும் வீட்டுக்கு வரல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த உரக்கடையில் இருக்கிறவரும் எப்பயுமே மீனாட்சி டீச்சர் கிராஸ் பண்ணி போறத நான் என் கண்ணால பாப்பேன், ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலையில இருந்தனால ரோட்டை பார்க்கல, ஆனா ஒரு 5:20 போல ஒரு டிவிஎஸ் எக்ஸலோட சவுண்ட் என் காதுல கேட்டுச்சு, கண்டிப்பா அந்த சவுண்ட் மீனாட்சி டீச்சரோட டிவிஎஸ் எக்ஸல் சவுண்டா தான் இருக்கும். சோ அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5:20 போல மீனாட்சி டீச்சர் என்னோட கடையை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி ராமலிங்கத்திட்ட சொல்றாரு. சோ இதை கேட்ட உடனே ஜோதி ராமலிங்கம் அப்ப உரக்கடையும் கிராஸ் பண்ணி தன்னோட
தன்னோட மனைவி போயிட்டா அப்படின்னா இந்த உரக்கடையில இருந்து தன்னோட வீட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வழியா வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியிலும் போய் பாக்குறாரு. ஆனா அப்படி இருக்கிற எந்த ஒரு வழியிலையும் மீனாட்சி போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த மாதிரியான வழிகள்ல போறதுக்கு அவங்களுக்கு தேவையே இருக்காது. அந்த உரக்கடையை தானே கண்டிப்பா அவங்க வீட்டை ரீச் பண்ணி தான் ஆயிருக்கணும். ஆனா அவங்க வீட்டை ரீச் பண்ணல அப்படின்னா இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரியுது. சோ அதனால பார்த்தா உரக்கடையில இருந்து அவரோட வீட்டு கடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் பாக்குறாரோ அவங்க எல்லாத்தையுமே என்னோட மனைவியை பாத்தீங்களா விசாரிக்கவும் செய்யறாரு. இன்பிட்வீன்ல இருக்கிற எல்லா வழிகளையும் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு. ஆனா என்னத்தை தேடினாலும் எக்கச்சக்க பேட்ட விசாரிச்சாலும் மீனாட்சியை பத்தின எந்த ஒரு டீடைலுமே ஜோதிராமலிங்கத்துக்கு கிடைக்கவே இல்ல. சோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் தன்னோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணவும் செய்யறாரு. அப்படி ஒன்ஸ் ஃபைல் பண்ண உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு பதற்றத்தோடயே அன்னைக்கு நைட்டையும் கழிக்கிறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையும் ஆகுது. சோ நைட் எங்கேயாச்சும் போயிருந்தா காலையில வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசப்படல உட்கார்ந்த மாதிரி மீனாட்சி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஆனா என்னத்தை தான் காத்திருந்தாலும் டைம் தான் டிக்கிங் ஆகுதே தவிர மீனாட்சி வீட்டுக்கு வர்ற மாதிரியே தெரியல. உடனே டக்குன்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போய் என்னோட மனைவியை காணாம சொல்லிட்டு நான் நேத்தே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்க எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எங்க நேத்தான கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவங்க எங்கேயாச்சும் ரிலேஷன் வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம், போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட திரும்பி வரலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, சப்போஸ் அதுக்கடுத்து வரல அப்படின்னா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. சோ ஜோதிராமலிங்கமும் பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலேஷன் வீடு எல்லாருக்குமே கால் பண்ணி மீனாட்சி உங்க வீட்டுக்கு வந்தாங்களா சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா எங்க போன் பண்ணி கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் மீனாட்சி இங்க வரல அப்படின்ற ஒரே ஒரு பதில தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ இப்படியே நாட்கள் ஓடுது. 2 ல இருந்து 3 நாட்கள் கழியுது. மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிராமலிங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட மனைவி 3 நாளாகி வீட்டுக்கு திரும்பவே இல்ல, நீங்க கண்டிப்பா என் மனைவியை கண்டுபிடிச்சு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வற்புறுத்துறாரு. சோ அவர் வற்புறுத்தினதுனால பாத்தீங்கன்னா அவன் மனைவி நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா எனக்கு தான் ஜோதிராமலிங்கத்தை இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பினாலும் போலீஸ் சைட்ல இருந்து அவங்களை தேடுறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய டவுட் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அதனாலே ஜோதிராமலிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மனைவி காணோம்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆறாரு, இன்னொரு பக்கம் போலீஸ் கரெக்டா தேட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கோபமும் அவருக்குள்ள வருது. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட மனைவி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டே இருக்காரு. இப்படி ஜோதிராமலிங்கம் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கடுப்பேத்திட்டு இருக்கனாலேயே பாத்தீங்கன்னா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் என்ன சொல்லிறாருன்னா, ஐயோ உனக்கு முதல் என்ன நடந்துச்சு தெரியுமா, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியுமா, அது தெரியாம நீ வாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்க, இனிமேல் இப்படி வர்ற வழியெல்லாம் வச்சுக்கிறாத, ஏன்னா உன்னோட மனைவி கேஸ்ல முன்னாள் எம்எல்ஏ அண்ட் அவரோட சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். சோ அதனால உன்னோட மனைவியா இருந்தாலுமே நீ இதுல தலையிடாத, ஏன்னா இப்ப அவங்க தான் ஆளுங்கட்சியிலே இருக்காங்க. சப்போஸ் நீ அதை தாண்டி உன் மனைவி வேணும் சொல்லிட்டு போலீஸ் நொச்சரிச்சிட்டு இருந்தா அப்படின்னா அவங்க உன்னையும் சும்மா விட மாட்டாங்க, நீ பாட்டுக்கு போய் வீட்டுல இரு, அப்படி இருந்தா அப்படின்னா உன் மனைவி தானா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிராமலிங்கத்திட்ட வார்னிங் பண்ற போது அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ஜோதிராமலிங்கத்தினால ஒரு மாதிரி பக்கு நடிச்சிருது. சோ அதனாலே என்னடா அது தன்னோட மனைவி காணாத சொல்லிட்டு கேஸ் கொடுக்க வந்தா தன்னோட மனைவி விஷயத்துல அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிருவாங்க அப்படின்ற பயத்தினாலேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேதனை தனக்குள்ள இருந்தாலும் அரசியல்வாதி இதுல இன்வால்வ் இருக்காங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே தன்னுடைய மனைவியை தேடுற விஷயத்தை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு பயம் கலந்த வேதனையோட தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்கிறாரு ஜோதிராமலிங்கம். அப்படி நாட்களை கழிச்சிட்டு இருந்த ஜோதிராமலிங்கம் அந்த டைம்ல நினைச்சிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் தான், இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி எப்படியாச்சும் அடுத்த பீரியட்ல மாறிடணும், அப்படி மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் கம்ப்ளைண்ட் வச்சா தன்னுடைய மனைவி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவரோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. என்னதான் இந்த ஒரு எண்ணம் அவரோட மைண்ட்ல ஓடினாலும் காணாம போனது அவருடைய மனைவி இல்லையா. சோ காணாம போன மனைவி ஆட்சி மாறுற வரைக்கும் தேடாம அவரால் இருக்க முடியுமா என்ன, கண்டிப்பா இருக்க முடியாதுல. சோ அதனாலேயே தன்னுடைய மனைவியை வேற ஏதாச்சும் வழியில தேடலாமான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான வழிகளை கண்டுபிடிச்சு அவர் எவ்வளவோ தேடி பாக்குறாரு. ஆனா என்ன தேடினாலும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சோ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறாரு. ஆனா அவங்க சைட்ல இருந்தும் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ வேற வழியே இல்லாம தன்னுடைய மனைவி காணாம போன 3 மாசத்துல பாத்தீங்கன்னா ஜோதிராமலிங்கம் மதுரை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மதுரை ஹைகோர்ட்ல போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற ஒரு மனுவை போடுறாரு. இந்த ஹேபியஸ் கார்பஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மனுவை ஒருத்தர் போய் போடுறாரு அப்படின்னா அந்த மனுல காணாமல் போனது அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நபரை உயிருடனோ இல்லாட்டா பிணமாவோ கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதான் இந்த மனுவோட முக்கியத்துவமே. சோ இந்த ஒரு மனுவை தான் பாத்தீங்கன்னா ஜோதிராமலிங்கம் மதுரை ஹைகோர்ட்ல போய் போடுறாரு. சோ அந்த ஒரு மனுவை ஹைகோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் வாங்கி பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அது ஒரு கவர்மெண்ட் டீச்சர் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காங்க, இத போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்டா வச்சிருக்காங்க, ஆனா போலீஸ் சைடுல இருந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு டீச்சர் காணாம போய் 3 மாசம் ஆகி எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லாம மெத்தனமா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த கேஸ சாதாரணமா வச்சா வேலைக்கு ஆகாது, இத சிபிசிஐடி கைக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா இந்த கேஸ சிபிசிஐடி கைக்கு மாத்துறாங்க. சோ ஒன்ஸ் கேஸ் சிபிசிஐடி கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த கேஸ் பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. மீடியாக்கள்ல எக்கச்சக்கமான நியூஸ் பேப்பரும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ பத்தி ரைட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜோதிராமலிங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குது.
ஏன்னா கேஸ் சிபிசிஐடி கைக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா தன்னோட மனைவியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றதான் அந்த டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நம்பிக்கைக்கான பலன் கிடைக்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்றது அப்ப அவருக்கு தெரியல. சோ இந்த ஒரு கேஸ் சிபிசிஐடிக்கு போனோடனே சிபிசிஐடி ஹெட் அந்த பவானீஸ்வரி பாத்தீங்கன்னா பயங்கர தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் இது பெரிய கையோட விவகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாத்தீங்களா, அதாவது முன்னாள் எம்எல்ஏவும் அவருடைய சன்னும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பவானீஸ்வரி அப்படின்றவங்களுக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாள் எம்எல்ஏவையும் அவருடைய சன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா பரவுது. சோ இப்படி முன்னாள் எம்எல்ஏ கூப்பிட்டு விசாரிச்ச இந்த ஒரு சென்சேஷன் தான் பாத்தீங்கன்னா மீனாட்சி டீச்சர் கேஸ தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய வைக்குது. சோ அப்படி விசாரிக்கிறப்ப தான் அந்த போலீஸ் ஆபீசர் சொன்னது பொய் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அதாவது எம்எல்ஏ இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது பொய் அப்படின்றதே தெரிய வருது. எஸ் ஜோதிராமலிங்கம் தன்னுடைய மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்ற பதட்டத்துல ஸ்டார்டிங் டைம்ல அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா. இப்படி இவர் அடிக்கடி வரது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. சோ இனிமேல் ஜோதிராமலிங்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் பயமுறுத்துற விதமா தான் போலீஸ் ஆபீசர் இந்த பொய்யவே அடிச்சு விட்டுருக்காப்ல. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு சிபிசிஐடி ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து மீனாட்சி டீச்சர் எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி ஹெட்டான பவானீஸ்வரியும் பாத்தீங்கன்னா பல்வேறு ஆங்கிள் எக்கச்சக்கமான பேரை விசாரிக்கிறாங்க. அதுல குறிப்பா குளித்தலையில சந்தேகத்துக்கு இடமா இருக்க எக்கச்சக்க பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப எல்லாருமே சொன்ன ஒரே பதில் தெரியாது அப்படின்றதா தான் இருந்துச்சு. சிபிசிஐடி ஹெட்டான பவானீஸ்வரியும் பாத்தீங்கன்னா மீனாட்சி டீச்சர் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில டெய்லியும் போயிட்டு வந்து இந்த பக்கம் போயிருப்பாங்களா அந்த பக்கம் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி போற வழியில கண்ணுல கிணறு பட்டாலே அந்த கிணத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க சொல்லுவாங்க. ஆனா என்னதான் தேடி பார்த்தாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயம் தான் சிபிசிஐடி ஹெட்டான பவானீஸ்வரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தலைவலியா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா தப்பு பண்ணவே ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸாவது விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா. ஆனா அப்படி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டுட்டு போகல அப்படின்றதான் இந்த கேஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. சோ அந்த டைம்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் பெங்களூர்ல ஒரு பெண்ணோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த பெண் பாடியோட வயசும் பாத்தீங்கன்னா மீனாட்சி டீச்சரோட வயசோட ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. சோ மேபி அது மீனாட்சி டீச்சரோட பாடியா இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தோட சிபிசிஐடி ஜோதிராமலிங்கத்தை கூப்பிட்டு பெங்களூருக்கு விரைந்து போறாங்க. அப்படி போய் அந்த பாடியை செக் பண்ணி பாக்குறப்ப அது மீனாட்சி டீச்சர் இல்ல அப்படின்றதும் தெரிய வருது. இது ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி இன்னும் சாகல அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தை ஜோதிராமலிங்கத்துக்கு கொடுத்தாலும் தன்னுடைய மனைவி இன்னும் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமும் அவருக்குள்ள இருக்கதான் செய்யுது. சோ இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகவும் மாறுது. இப்படியே 1.5 வருஷமும் கடக்குது. சோ இந்த 1.5 வருஷமும் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி ஹெட்டான பவானீஸ்வரி பாத்தீங்கன்னா திருச்சிலேயே கேம்பிங்க போட்டு ஒரு படத்துல எப்படி சஸ்பெக்ட் லிஸ்ட்லாம் எடுத்து அவங்களுடைய போட்டோலாம் ஒட்டி நோட்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு போர்டு ஃபுல்லா ட்ராக்கிங் கயரா போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்களும் எக்கச்சக்கமா ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப சில பேரை சந்தேக கண்ணோட பார்க்க முடியுது. ஆனா என்னத்த சந்தேகப்பட்டாலும் எவிடன்ஸ் இல்லாம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. சோ அதனாலேயே என்ன பண்றதுன்னே தெரியாம பவானீஸ்வரி மேடம் உட்கார்ந்துட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு லீடும் கிடைக்குது. எஸ் 2006வது வருஷம் ஜூன் மாசம் தான் அந்த லீடு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, மீனாட்சி டீச்சர் ஸ்கூல்ல இருந்து எந்த வழியா வீட்டுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரயில்வே கேட்டை தாண்டணும், அதுக்கப்புறம் திருப்பதி உரக்கடையை தாண்டணும், அதுக்கடுத்து ராஜேந்திரன் வாழைத்தோப்பை தாண்டணும் இல்லையா. அந்த வாழைத்தோப்புல தான் அந்த ஒரு லீடே கிடைக்குது. எஸ் அந்த வாழைத்தோப்புல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷமா வாழை மரங்கள் நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா வளர்க்குற சூழ்நிலை அவங்களுக்கு வருது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க அந்த நிலத்தை உழுகுறாங்க. அப்படி உழுகுறப்பதான் பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் தரைக்கடியில தட்டுப்புறத அவங்க நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணோடனே டக்குன்னு அந்த இடத்தை தோண்டி பாக்குறாங்க. அப்படி தோண்டி பாக்குறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலும்பு கூடு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த தோட்டத்துக்காரனாலும் பக்குன்னு அடிச்சது. ஆத்தாடி என்னடா இங்க எலும்பு கூடு கிடக்கு, யாரும் அதை கொண்டு வந்து போட்டதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் இதை வெளியே சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும், நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்த எல்லாட்டையும் சொல்லிடுறாப்ல. ஆனா என்னதான் சொன்னாலும் ஊர்வாயை யாராலையும் அடைக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல்ல. சோ அங்க வேலை பார்த்த சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஊரோட தலையார்ட்ட சொல்லிடுறாங்க. அந்த தலையாரி விஏஓ இதை சொல்லிடுறாப்ல. அடுத்து விஏஓ பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போன உடனே இந்த இன்ஃபர்மேஷன் சிபிசிஐடிக்கும் வருது. அப்படி ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே சிபிசிஐடி ஹெட்டான பவானீஸ்வரி மேடமும் அவங்களுடைய டீமும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 22ஆம் தேதி 2006வது வருஷம் அந்த எலும்புக்கூடு இருக்கிறதா சொன்ன அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்பே பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் டீமையும் கூட சேர்த்தே கூட்டு போயிறாங்க. சோ இப்போ ஒட்டுமொத்த டீமுமே பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் வாழைத்தோப்புல அந்த எலும்புக்கூடு இருக்கதா சொன்ன இடத்துல தான் கூடி இருக்காங்க. அந்த இடமும் தோண்டப்படுது. அப்படி தோன்றப்ப எலும்புக்கூடு மட்டும் தான் கிடைக்குது, சதை எதுவுமே கிடைக்கல. சோ அந்த எலும்புக்கூட பார்த்தோன்னே மேபி இது மீனாட்சி டீச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி கெஸ் பண்றாங்க. இருந்தாலும் இதை ஃபோரன்சிக் டீம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரன்சிக் டீம்கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே ஃபோரன்சிக் டீமும் அந்த எலும்புக்கூட கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இது ஒரு பெண்மணியோட எலும்புக்கூடு தான், இவங்களுடைய வயசு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன அந்த ஒரு டைம்ல தான் எலும்புக்கூடுக்கு பக்கத்திலேயே சேலை உன்னையும் உள்ளாடை உன்னையும் எடுக்கிறாங்க. சோ ஒன்ஸ் இதை எடுத்தோன்னே இது மீனாட்சி டீச்சருடையதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஜோதிராமலிங்கத்தை கூப்பிடுறாங்க. அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்க சேலையை பாக்குறாரு. அந்த சேலையை பார்த்த உடனே அந்த இடத்துல கத்தரி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவர் அழுகிற அந்த அழுகலையே பவானீஸ்வரி கெஸ் பண்ணிடுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க இது மீனாட்சி டீச்சர் தான் அப்படின்றத. சோ ஒன்ஸ் இது மீனாட்சி டீச்சர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்வெஸ்டிகேஷன் சூடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சூடுபடுத்த ஆரம்பிச்ச உடனே அவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற நேம் எல்லாத்தையுமே எடுத்து இதுல யாரு கடைசி 1.5 வருஷத்துல ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்ற பேக்ட்ராப் டீடைல கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப ஒரே ஒருத்தனோட டீடைல் மட்டும் பயங்கரமா சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அவனோட பேர் தான் சண்முகவேல். இவனோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்கிரீட் வேலைக்கு தான் போவான். ஆனா கடைசி 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வேலைக்கு போன மாதிரியே தெரியல. ஆனா வேலைக்கு போகாம அவனோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா தங்க நகை வாங்கி கொடுத்திருக்கான். லைட்டா ஆடம்பரமாவும் நிறைய செலவு பண்ணிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சிபிசிஐடிக்கு கொஞ்சம் டவுட் வந்துருது. சோ உடனே அவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு அவங்க எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அவங்க விசாரணைக்கு தாக்கு பிடிக்க முடியாம கடைசியா உண்மையை சொல்றான், நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு. இந்த ஒரு வேர்டை கடனை சிபிசிஐடிக்கு பக்கு நடிச்சது. ஏன்னா பொதுவா ஒருத்தன் கொலை பண்ணா அப்படின்னா நான் தான் கொண்டேன் அப்படின்னு தானே சொல்லுவான். ஆனா அதுக்கு பதிலா அந்த சண்முகவேல் என்ன சொன்னா, நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. சோ இந்த ஒரு வேர்டை கடவுளே நாங்களா, அப்ப நாங்கடா உங்களோட சேர்ந்து இன்னொருத்த எவன்டா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்பதான் இந்த கொலையை நான் மட்டும் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டான குமார் அப்படின்றவன சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். அப்படி அவன் சொல்றப்பதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையும் வெளியே வருது. இந்த சண்முகவேலும் குமார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்கிரீட் வேலைக்கு தான் போவாங்க. அப்படி போறப்பதான் இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்படி கான்கிரீட் வேலைக்கு போனதுனால மட்டும் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகல. இவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஆனாலே போதும் மதுக்கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கி அடிக்கிறது தான் ரெகுலர் வேலையாவே வச்சிருந்திருக்காங்க. சோ சம்பாதிக்கிற மேக்ஸிமம் காசை சரக்கு அடிச்சு தீக்கிற கூட்டத்துல 2 பேர் தான் இந்த சண்முகவேலும் குமாரும். இப்படிப்பட்ட இந்த 2 பேர்ல குமார் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா குளித்தலை எல்லாம் கிடையாது. இவன் மருதூர் அப்படின்ற இன்னொரு ஊர்ல இருக்கான். ஆனா சண்முகவேல் இருக்கான் பாத்தீங்கன்னா அந்த சண்முகவேலோட மாமனாரோட வீடு பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே சண்முகவேல் அடிக்கடி தன்னோட மாமனார் வீட்டுக்கு வர்றப்பலாம் மீனாட்சி டீச்சரை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்படி மீனாட்சி டீச்சரை பார்க்கறப்பலாம் அந்த மீனாட்சி டீச்சர் தன்னோட கழுத்துல போட்டுக்க தங்க நகைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நகைகள் பாத்தீங்கன்னா எப்பயுமே சண்முகவேல உறுத்திட்டே தான் இருந்திருக்கு. சோ இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வேலைக்கு போகாம அடிக்கடி சரக்கு அடிச்சுக்கிட்டு சரக்கு விக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க 2 பேருமே காசு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த டைம்ல வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிகளும் பாத்தீங்கன்னா என்னங்கடா வேலைக்கு போக மாட்டேங்க, சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுல இப்படி காசு கொடுக்காம இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சோறாக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீட்டுல ஒரு பக்கம் சண்டையை போட்டுட்டு இருக்கப்ப இவங்க கையில வேற காசு இல்லாம இருக்கு இல்லையா, சோ அதனாலேயே சரக்கு அடிக்க முடியாம பயங்கரமா இவங்க கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடுப்பாகிறப்பதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சண்முகவேல் தான் குமார்ட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான காசு நிறைய கிடைக்கும். அந்த காசுல கொஞ்சம் காசு நம்ம வீட்டுல கொடுத்து அவங்களோட வாயை அடிச்சிடலாம், நம்மளோட மாச தீர நிறைய சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார்ட்ட ஐடியா கொடுக்குறான். அப்படி சொன்ன உடனே குமார்னால ஒண்ணுமே புரியல. அப்படி என்னடா பெரிய ஐடியா வச்சிருக்க, கொள்ளையை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு சண்முகவேலு ஆமா கொள்ளைதான் அடிக்க போறோம், ஆனா இந்த கொள்ளை கொஞ்சம் வித்தியாசமான கொள்ளை, இந்த கொள்ளையை நம்ம அடிச்சோம் அப்படின்னா யாருக்குமே எந்த டவுட்டும் வராது, யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே குமார்னால ஒண்ணுமே புரியல, எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்பதான் சண்முகவேலு என் மாமா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டீச்சர் வீடு இருக்கு, அந்த டீச்சர் எப்பயுமே பஞ்சுவலா காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போடுவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போறதும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரதும் ஒரே ரோட்ல தான் போவாங்க. அப்படி போற அந்த ஒரு ரோட்ல ராஜேந்திரன் வாழைத்தோப்புன்னு ஒரு தோப்பு இருக்கு. அந்த தோப்போட ஓனர் டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருவாரு. ஒன்ஸ் அவர் 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னா அந்த தோப்புல வேலைக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தோப்பு கம்ப்ளீட்டா மயான அமைதியில தான் இருக்கும், அங்க டிஸ்டர்பன்ஸுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஒன்ஸ் 5 மணிக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த ரோடு எம்டி ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ அந்த டைம்ல தான் இந்த டீச்சர் எப்பயுமே வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கரெக்டா ஸ்கெட்ச போட்டோம் அப்படின்னா அந்த டீச்சர் இருக்க நகையை ஃபுல்லாம் பறிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகவேல் சொல்றான். இதை கேட்கறப்ப இனிசில குமாருக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு காசு கிடைக்குது இல்லையா, சோ அதனாலேயே சண்முகவேலோட பிளானுக்கு அவன் ஓகே சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே சண்முகவேல் அடுத்த கட்ட பிளான சொல்றான். நம்ம கொள்ளையடிக்க போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ராஜேந்திரன் தோட்டத்துக்கு பக்கத்துல தென்னங்கிட்ட நான் சீக்கிரம் அறுவலை வச்சு நின்றுட்டு இருப்பேன். அப்படி நான் நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல நீ என்கிட்ட இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி முன்னாடி போய் நில்லு, அந்த ஒரு இடத்துல நீ நிக்கிறப்ப மீனாட்சி டீச்சர் வர்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ எனக்கு சிக்னலை மட்டும் கொடு, அந்த சிக்னல் கொடுத்து அப்படின்னா அடுத்த கட்ட ஸ்டெப்பை நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக்ஸ் பண்ண டேட்ல கரெக்டா ராஜேந்திரன் தோட்டத்துக்கு பக்கத்துல 5 மணிக்கு மேல ராஜேந்திரன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தென்னங்கித்தையும் அறுவலை எடுத்துட்டு சீக்கிரம் மாதிரி சண்முகவேல் அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல நிக்கிறான், அதாவது ரோட்டுக்கு பக்கத்திலேயே நிக்கிறான். அங்க இருந்து கொஞ்ச தூரம் முன்னாடி குமார் நிக்கிறான். அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல டிவிஎஸ் எக்ஸலோட சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே குமார் சிக்னல் கொடுக்குறான். சண்முகவேல் தென்னங்கீத்தை வச்சுட்டு ரெடியா நிக்கிறான். சோ அந்த டிவிஎஸ் எக்ஸலும் பார்த்தா குமாரை தாண்டி முன்னாடி போகுது. அப்படி முன்னாடி போன உடனே குமார் பார்த்தா பின்னாடி இருந்து பைக் எடுத்துட்டு மெல்ல டீச்சருக்கு பின்னாடியே வர்றான். அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல அந்த டீச்சரும் பார்த்தா ராஜேந்திரன் தோட்டத்துக்கு பக்கத்துல வர்றாங்க, அதாவது சண்முகவேல் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வர்றாங்க. அப்படி வர்றப்ப அவங்களுக்கு ஒன்றும் பெருசா அந்த இடத்துல சந்தேகம் இருக்க மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா அங்க முன்னாடி நின்று இருக்கிற அந்த சண்முகவேலை பார்த்தா ஆல்ரெடி டீச்சர் பார்த்திருக்காங்க, ஏன்னா பக்கத்து வீட்டுல தான் அவன் ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கான். சோ அதனாலே அவனை அடிக்கடி பார்த்திருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினாலேயே அவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன்
தானே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க எப்பயும் போல நார்மலா எக்ஸல ஓட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க பக்கத்துல போன உடனே அவன் தென்னங்கத்தை அப்படி லைட்டா தூக்குற மாதிரி தூக்குறான். அப்படி தூக்குறப்ப அந்த தென்னங்கத்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல வந்துட்டு இருக்கிற மீனாட்சி டீச்சர் மேல அடிக்குது. அப்படி ஒன்ஸ் அடிச்ச உடனே அவங்க தடுமாறி கீழே உழுகுறாங்க. அப்படி உழுகுறது ரோட்டு மேல உழுகல, ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல போய் சகதியில உளுந்துடுறாங்க. அப்படி உழுகுறப்ப அந்த டிவிஎஸ் எக்ஸலும் பாத்தீங்கன்னா சைட்ல ஓடி போய் கீழே உளுந்துருது. அப்படி ஒன்ஸ் அவங்க உழுந்தோடனே பின்னாடி வந்துட்டு இருந்த குமார் பாத்தீங்கன்னா பைக்கை நிப்பாட்டிட்டு வேகமா அந்த பள்ளத்துக்கு ஓடுறான். சண்முகவேலு ஓடுறான். அவங்க 2 பேரும் ஓடி வரத பார்த்த உடனே மீனாட்சி டீச்சர் கத்துறாங்க. அப்படி கத்துறப்ப டக்குனு அவங்களோட சேலையை போய் எடுத்து அவங்க வாய்க்குள்ள திணிச்சு அவங்க கத்துற அந்த ஒரு வாயை அடைச்சிடுறாங்க. ஒன்ஸ் அடிச்ச உடனே அந்த மீனாட்சி டீச்சர் அப்படியே தூக்கிட்டு வளர்த்துக்குள்ள கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன உடனே அவங்களுக்கு தேவையான தங்க நகைகளை அவங்களோட கழுத்துல இருந்தும் கையில இருந்தும் காதுல இருந்து எல்லாத்துலயுமே எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்து அவங்க தங்க நகைகளை மட்டும் தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்க கையில போட்டிருந்த வெள்ளி மோதிரத்தையோ இல்லாட்டினா காலில் போட்டிருந்த வெள்ளி கொலுசையோ அவுக்காம விட்டுறாங்க. சோ ஒன்ஸ் தங்க நகை எடுத்த உடனே கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி யோசிக்கிறப்பதான் குமார் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த டீச்சரை பாக்குறப்ப ஒரு மாதிரி தோணுது. அப்படி தோணுன உடனே அந்த டீச்சர் அவன் ரேப் பண்ணிடுறான். அவன் ரேப் பண்றத பார்த்த உடனே சண்முகவேலும் பார்த்தனா அவன் பங்குக்கும் ரேப் பண்ணிடுறான். அப்படி ரேப் பண்ணி முடிச்சுனே சரி அங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி விட்டுட்டு போனா சண்முகவேல் ஆல்ரெடி டீச்சருக்கு தெரியும் இல்லையா. சோ அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அடுத்த நான் வீட்டுக்கு போனா இவன் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா அது சண்முகவேலுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் அமைச்சிரும் இல்லையா. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம இவங்களை இப்படியே விட்டு போனா வேலைக்காகாது, இவங்களை பேசாம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகவேல் ஆல்ரெடி வச்சிருந்தான் பாத்தீங்கன்னா அருவா, அந்த அருவால வச்சு அந்த டீச்சரை கொன்றான். இந்த மாதிரி இவங்க இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிராமலிங்க தன்னோட ஒய்ஃபை காணான்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி அலைஞ்சிட்டு இருந்த அவருக்கு அந்த டைம்ல தெரியல அவர் அடிக்கடி கிராஸ் பண்ணி போன அந்த ஒரு ராஜேந்திர தோட்டத்துக்குள்ளதான் அவங்க மனைவி இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதேவும். சோ ஒன்ஸ் இந்த மாதிரி டீச்சரை கொன்ற உடனே அந்த வாழத்தோப்புலயே பார்த்தா 3 அடி ஆழத்துக்கு குழிய தோண்டி அவங்களை அதுக்குள்ள போட்டு புதைச்சிடுறாங்க. அப்படி புதைச்சு அதுக்கு மேல எக்கச்சக்கமான சத்தைகளையும் போட்டு விட்டுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடம் நார்மலான ஒரு இடமா தான் தெரியுது. சோ ஒன்ஸ் அவங்களோட பாடியை கவர் பண்ண உடனே வெளியே அவங்களோட பைக் வேற கிடக்கலையா, அதாவது டிவிஎஸ் எக்ஸல் கிடக்கலையா, அது வெளியே கிடந்தாலும் யாருக்காச்சும் டவுட் வந்துரும் சொல்லிட்டு அந்த எக்ஸல ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் உருட்டியை கொண்டு போய் வத்தாத கிணறு ஒன்று இருந்திருக்கு, அந்த கிணத்துக்குள்ள போய் தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா அந்த கிணறு பார்த்தா எப்பயுமே வத்தாதான். அப்படி வத்தல அப்படினாலே அந்த எக்ஸல் எப்பயுமே உள்ளே தானே கிடக்கும், வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா, வெளியே தெரியறதுக்கும் வாய்ப்பே கிடையாது இல்லையா. சோ அதனாலேயே அதுக்குள்ளேயே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க எடுத்து அந்த தங்க நகை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்க நகையில சில நகையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கடையில வச்சு அடகு வச்சுட்டு அதுல இருந்து கிடைச்ச காசு வச்சு அன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற நகைகளை 2 பேரும் சரி பங்கா பிரிச்சுறாங்க. அப்படி பிரிச்சதுல சண்முகவேல் அவனோட பங்கு நகை இருக்கு பாத்தீங்களா, அவன் தன்னோட பங்கு நகையை உருக்கி அதுல இருந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு நகையை செஞ்சு அதே தன்னோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ற மாதிரி பிரசன்ட் பண்ணி இருந்திருக்கான். அப்படி இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா போலீஸோட கண்ணோட்டம் நம்ம மேல படுதா அப்படின்றது டீப்பா அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வானத்துக்குள்ள போலீஸ் போறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நோட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா போலீஸோட கண்ணோட்டம்லாம் எங்கெங்கேயோ போச்சு இல்லையா, அதாவது எம்எல்ஏவோட சன்னு அதுக்கடுத்து பெங்களூர் அப்படி இப்படின்னு போறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போலீஸ் பார்த்தா நம்ம பக்கம் வரவே வராது, அவங்க எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்காங்க, நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க அப்படின்ற மெத்தனத்துல தான் அவங்க தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு மெத்தனம் ரொம்ப வருடங்கள்லாம் நீடிக்காம 2006 வருஷம் ஜூன் மாசம் 22ஆம் தேதியே மீனாட்சி டீச்சரோட எலும்பு கூட வெளியே தெரிய வச்சிருச்சு. அந்த ஒரு எலும்பு கூட வச்சுதான் சஸ்பெக்ட் லிஸ்ட்டை எடுத்து சண்முகவேலையை பிடிக்கிறாங்க. அப்படி சண்முகவேலை பிடிக்கிறப்ப டக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவனோட ஆக்டிவிட்டிஸ் தான் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்றத கண்டுபிடிச்ச உடனே அவனை கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அப்படி கூப்பிடுறப்ப சண்முகவேல் பாத்தீங்கன்னா நான் வெளியூருக்கு போயிட்டேன், நான் இங்க வேலைக்கு போயிட்டு அங்க வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வராமே அவாய்ட் ஆயிட்டு ஓடிட்டே இருந்திருக்கான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு அளவுக்கு அதிகமான டவுட்டை கிரியேட் பண்ணி அவனை கிட்டனா இருந்து ட்ராக் பண்ணி ஃபைனலா ஒரு சந்தியில இருக்கப்ப ரவுண்டு கட்டி அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறப்பதான் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருக்கான். சோ ஃபைனலா அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 4ஆம் தேதி சால்வ் பண்ணப்படுது. அப்படி சால்வ் பண்ணப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது சண்முகவேல் அண்ட் குமார்ன்ற 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. ஒன்ஸ் ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குமாரி சண்முகவேலையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்படி அடைச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து, அதாவது 2014ஆவது வருஷம் பாத்தீங்கன்னா சண்முகவேல் இருக்கான் பாத்தீங்கன்னா, அந்த சண்முகவேலு அவனோட உயிரை அவனே மாச்சுக்கிறான். அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு அரசு மரத்துல தூக்கு போட்டு இறந்து போயிடுறான். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற குமார் பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலே தான் இன்னமும் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஆயுள் தண்டனை முடிகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.